இன்றைக்கி நம்ம கார் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம கார் நல்லா இருக்கா இது பாருங்கள். மேலே இதெல்லாம் செட்டிங்ஸ் எப்போயா பண்ணிட்டேன். இந்த மாதிரி கோடெலாம் நிறையா பண்ணிட்டேன். சரி, இந்த செட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி லைட்டு செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். கார் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காரில் 2 சைடும் இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. நம்ம இதுலாக்க வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி 5 இது 4 இது காமிக்கும். அதில் இந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இது அமுக்குங்க. இதில் நிறையா இது காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அமுக்குங்க. ஓகே, இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்துடுச்சு. நம்ம இந்த சைடு திருப்பி ஸ்லோவாக வந்து இது இருக்கணும். ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரிஜினல் மாதிரியே கையில் உள்ள நரம்பு எல்லாமே தெரியும். இப்போ நான் திருப்புறேன்னா அந்த கையை பாருங்கள், ஏதாவது டேனிங் வரும், அதில் காமிக்கிற பாருங்க. இதை பாருங்கள் நல்லா ஒரு ஒரிஜினலாக இருக்கா. இதில் வந்து துபாயிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன், சொந்தக்காரங்க. சரி, நான் ஸ்டாப் பண்ணி இறங்கி காமிக்கிறேன். இந்த கீழே இது இருக்குது பாருங்கள், இறங்குற மாதிரி அதை கொடுக்கணும். இறங்கிட்டேன்னா சைடில் ஜம்ப்புங்கிறதுக்கா இது பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும். கீழே போய் இன்னும் ஒருத்தான் பாருங்கள், வரான் பாருங்கள். இவனை கூடையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இது பாருங்க, என்னடா பண்ணுற? நிப்பாட்றா, நீ நிப்பாட்றா. நீங்களும் தானே அவனோட குடும்பம். வாங்கடா, இந்த மாதிரி கூட பேசலாம். கார் மேலே கூட ஏறி நிற்கலாம். அங்கே இருக்கிறது நம்ம கார் நிறையா நிற்கிது. வாங்க போயிடலாம். ஓகே, கார்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம காமிக்கிற மாதிரிங்க இது மாதிரி தெரியுதுல, அதை அமுக்குங்க. உள்ளாக்க போயிடுவான். அடுத்து ரோலிங் இதை அமுக்கி இங்கே வந்துடணும். இப்போ அங்கே ஒரு எல்லோ கலர் கார் போச்சுல, அதே நம்ம தாண்டி போகலாம். எல்லாமே பக்காகவே இருக்குது. இப்போ நம்ம 5ஆவது கீரில் போயிட்டுருக்கோம். செம்ம ஸ்பீடு கைஸ். ஓ மை காட். ரிவர்ஸ் திருப்பி இந்த மாதிரியே நமக்கு டால் பொம்மை வந்ததுன்னா அதை பிடிங்க. அது நம்மளுக்கு தேவை. காசு அப்போ தான் நிறையா வரும். இங்கே பாருங்கள், மேலே வந்து பாருங்கள், 500 rupees. நான் எதுக்கு இன்டர்கேட்டிவ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். நீங்கள் ஒன்று பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில்லைக்கானே ஆள் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்ததே இது தான், அதனால தான் நான் இது ஓட்டுறேனே. இல்லாட்டி நான் இதை எடுத்துருக்கவே மாட்டேன். டேரெக்டாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடலாம். நம்ம மழை பெஞ்சதுன்னா இந்த சைடில் வைப்பர் காமிக்கிட்டு பாருங்கள், அதை அமுக்குங்க. அடுத்து பெட்ரோல் தேவைன்னா இங்கே ஸ்பீடாக போய் பாருங்கள். அது பெட்ரோல் பங்க் மாதிரி, அதாவது மேலே அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இதோ இங்கே பாருங்கள், மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரி காமிக்கும் மேலே.
பார்த்தீங்களா? அதில் போய் நிப்பாட்டினீங்கன்னா காசு கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் சைடில் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். சரி, நம்ம ரிவேஸில் போனோம். பெட்ரோலுக்காகத்தான் நம்ம இங்கே இருந்தோம். இதில் போட்டுட்டோம். ஆனால் வழி எனக்கே தெரில, சும்மா சொன்னேன். இப்போ நம்ம மெக்கானிக் பண்ணோம். நான் காமிக்கிற மாதிரி என்னாச்சு. ஐயோ, இங்கே எதை பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன் சர்வீஸ் பண்ணுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் எதையும் விட்டுறாதீங்க காய்ஸ். கோடு போட்டுக்கிட்டே நம்ம வரோம். கே டங்கு உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி வேணும்னா இங்கே பாருங்க, நார்மல் இது இழுக்கிற மாதிரி இது. அடுத்து ஸ்டேரிங் வேணும்னா இது, ஸ்டேரிங் வேணான்னா இது, கீர் வேணும்னா இது, கீர் வேணான்னா ஒன்றுமே அமைக்க வேணாம். இது நம்ம ஃபுல்லுமே குறைச்சிட்டோமா பாருங்க. அது ஃபுல்லுத்தையும் குறைக்கக்கூடாது. அது அப்படியே ஸ்டெட்டிங்ஸில் உள்ளது அப்படியே இருக்கணும். இங்கே எங்கேயாவது மெக்கானிக் இது இருக்கா? ப்ளே பண்ணிட்டோம். நம்ம ராஜாவாயிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஆள் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் காரில். எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்களா? ஓட்டிக்கிட்டே காமிக்கிறேன் பாருங்க. Oh my god. Sorry sir. ஓ, அந்த சைடு போகணுமா? சொல்லவே இல்லை சார் நீங்கள். Oh my god, அந்த சார் போயிட்டாரு. இந்த ஸ்டேஷனாக இருக்குமோ? டமால் இருட்டாக ஆயிடுச்சா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஓகே, ஸ்பீடு இன்க்ரீஸ். நம்ம கோவத்தில் போயிட்டுருக்கோம். கோவத்தில் இருக்க செம்மையான கோவணும். அஞ்சாவது கீழே போயிட்டு இருக்க. ட்ரெயின் வந்ததுன்னா ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன்.
குளிக்க வேணாம்.